அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாதுகாவலராகிய புனித திருமுழுக்கு யோவானுடைய திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற உங்கள் அனைவருக்கும் முதலில் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த வருட திருநாளிலே எங்களுக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு. அது என்னவென்றால், இதுவரை காலமும் எங்களுடைய ஆலயத்திலே எங்களுடைய பாதுகாவலரை நாங்கள் சந்திப்பதற்காக அவருடைய திருச்சுரூபங்களை வைத்து வணங்குகின்றோம், திருச்சுரூபங்களை பார்த்து மன்றாடுகின்றோம். திருச்சுரூபங்களுக்கு நாங்கள் ஆலயத்திலே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறது. அது என்னவென்றால், எங்களுடைய பாதுகாவலராகிய திருமுழுக்கு யோவானுடைய ஒரு திருப்பண்டம் எங்களுடைய ஆலயத்திலே கொலுவேற்றப்பட இருக்கிறது. அண்மையிலே ரோமாபுரியிலிருந்து வந்த என்னை சந்தித்த ஒரு அருட் சகோதரி இந்த உன்னதமான இந்த திருப்பண்டத்தை என்னிடம் கொண்டு வந்து இதனை எனக்கு தந்தார். அதனை நான் எடுத்து பார்த்த பொழுது அந்த திருப்பண்டத்தோடு கூட அந்த திருப்பண்டத்துக்கான அத்தாட்சிக்குரிய அந்த சான்றிதழ் இருந்தது. அந்த சான்றிதழை நான் வாசித்த பொழுது திருமுழுக்கு யோவானுடைய எலும்பின் ஒரு பகுதி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த சான்றிதழிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. உடனே நான் இதனை கொண்டு போய் எங்களுடைய ஆயரிடம் காட்டி அவருக்கு சொன்ன பொழுது அவர் சொன்னார், இந்த திருப்பண்டத்தை சுண்டிக்குழி திருமுழுக்கு யோவான் ஆலயத்திலே வைக்கலாம் என்று அவர் அனுமதி தந்தார். அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த வத்திக்கானிலே இருந்து வந்த இந்த பத்திரத்தினுடைய தமிழாக்கத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். பரிசுத்த திருத்துவத்தின் நாமத்தில் ஆமேன். இவ்வாணைகளை பார்ப்போருக்கும் வாசிப்போருக்கும் அனைவருக்கும் நாம் அறிவித்தும் சாட்சியமாக உறுதிப்படுத்தி கூறுவது என்னவென்றால், புனித திருமுழுக்கு யோவானின் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட திருப்பண்டத்தின் ஒரு சிறு துகள் லோகத்தால் செய்யப்பட்ட ஒரு திருப்பண்ட பெட்டிக்குள் வைக்கப்பட்டு அதன் பின்புறத்தில் சிவப்பு பட்டு நூலால் கட்டப்பட்டு எங்களுடைய நோட்டரி அலுவலகத்தின் முத்திரையால் முறையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திருப்பண்ட துகள் நம்பத்தகுந்த மற்றும் உண்மையான மூலங்களிலிருந்து உரிய முறையில் எடுக்கப்பட்டதாகும். எனவே உள்ளூர் திருச்சபை தலைவராகிய ஆயருடைய அனுமதியோடு கிறிஸ்துவின் விசுவாசிகளின் வணக்கத்துக்காக தனிப்பட்ட முறையிலும் பொதுவாகவும் இதனை வழங்கவும் வெளிப்படுத்தவும் முடியும். இதற்கு சான்றாக எங்கள் நோட்டரி அலுவலகத்தின் முத்திரையால் உறுதிப்படுத்தப்பட்ட இவ்வாணைகளை நாம் வழங்கியுள்ளோம். மேலும் எங்கள் கையொப்பத்தையும் இத்தோடு இட்டுள்ளோம். ரோமை 1927 ஆண்டு மே மாதம் 25ஆம் திகதி திருத்தூதரக நோட்டரி அவர்களுடைய கையொப்பத்தோடு இந்த சாட்சி பத்திரம் இந்த திருப்பண்டத்தோடு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரங்களே, எங்கள் மத்தியிலே புனித திருமுழுக்கு யோவானுடைய உடனிருப்பு இவ்வளவு காலமும் இருந்தது, தொடர்ந்து இன்னும் அதிக வல்லமையோடு இருக்கப் போகிறது என்பதற்கு ஆண்டவருடைய இந்த அருள் நிறைந்த நிகழ்வு எங்களுக்கு இன்று தரப்படுகிறது. ஆகவே நாங்கள் இறைவனுக்கு விசேட விதமாக நன்றி கூறுவோம்.
திருப்பட்டம் என்றால் ஆங்கிலத்தில் ரெலிக் என்று சொல்லுவோம். பல வேளைகளில் நாங்கள் எங்களுடைய ஆலயங்களிலே இருக்கின்ற சக்ரிஸ்டி அறையை திருப்பண்ட அறை என்று சொல்லுவோம். அது தவறான வார்த்தை பிரயோகம். நான் அதை பற்றி பலமுறை எங்களுடைய குருக்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். வழமை போல அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. தொடர்ந்தும் திருப்பண்ட அறை என்று தான் பாவிக்கிறார்கள். அது திருப்பொருட்களை வைக்கின்ற அறை. திருப்பண்டம் என்பது இன்று நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டியது போல ஒரு புனிதருடைய ஏதாவது ஒரு உடலின் பாகம் அல்லது அவர் பயன்படுத்திய ஒரு பொருளின் பாகம் அல்லது ஒரு பொருள், இதனைத்தான் நாங்கள் திருப்பண்டம் என்று அழைக்கின்றோம். ஆகவே அப்படியான ஒரு திருப்பண்டத்தை தான் இன்று நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலேயும் புனித திருமுழுக்கு யோவானுடைய எலும்பின் ஒரு பகுதி, இதை நான் பலருக்கு சொன்ன பொழுது பலர் ஆச்சரியப்பட்டார்கள். அதென்று திருமுழுக்கு யோவான் இறந்து 2000 ஆண்டுகளாகிவிட்டதே, எப்படி இந்த எலும்பு உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்டார்கள். இறைவனுடைய அருளால் அது கிடைத்திருக்கிறது, அதற்கான சான்று இருக்கிறது. அது பாரம்பரியமாக அவருடைய எலும்புகள் பாதுகாக்கப்பட்டு அதனுடைய ஒரு துகள் இங்கே எங்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆகவே அதனை நாங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். புனித திருமுழுக்கு யோவானுடைய இந்த வல்லமையுள்ள பிரசன்னம் இன்னும் ஆழமாக எங்கள் மத்தியிலே எங்களுடைய ஆலயத்திலே இருக்க போவதற்காக இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். நேற்றைய தினம் இணையதளங்களிலும் பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை நான் பார்த்தேன். உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள். அது என்னவென்றால், பிரித்தானிய நாட்டினுடைய பிரதம மந்திரி மதிப்புக்குரிய கெய்ர் ஸ்ட்ராமர் என்பவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிக்கின்றார். அவர் தன்னுடைய அந்த ராஜினாமா செய்தியை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது, நான் ஏன் ராஜினாமா செய்கிறேன் என்ற காரணத்தை அவர் சொல்லுகின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், என்னுடைய பணி நிறைவடைந்து விட்டது. இந்த பிரித்தானிய நாட்டு மக்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் இன்னும் ஒருவர் என்னுடைய பொறுப்பை ஏற்க வேண்டும். என்னால் அதனை செய்ய முடியாது, அதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆகவே நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன். எனக்கு பதிலாக எங்களுடைய மக்களை இன்னும் நல்வழியிலே நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவரை தெரிவு செய்யுங்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் ஒப்படைக்கின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, இதே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படியான ஒரு நிகழ்வை 2000 ஆண்டுகளுக்கு முதல் செய்தவர் எங்களுடைய பாதுகாவலர் திருமுழுக்கு யோவான். என்னுடைய பணி முடிந்துவிட்டது. எனக்கு பின்னால் ஒருவர் வருகின்றார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியில்லாதவன். இந்த பிரித்தானிய பிரதம மந்திரிக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் இடையே இருக்கிற அந்த வேறுபாடு என்னவென்றால், அந்த பிரதம மந்திரி யார் உங்களை எதிர்காலத்திலே வழிநடத்த போவார் என்பதை அவரால் சொல்ல முடியவில்லை, அவருக்கு தெரியாது. ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும். இவர்தான் ஆட்டுக்குட்டி, இவர்தான் உலகத்தின் பாவங்களை போக்கின்ற செம்மறி. இவருக்கு பின்னாலே சொல்லுங்கள், என்னுடைய காலம் முடிந்து விட்டது. இறைவனேன் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், எந்த பணிக்காக அனுப்பினாரோ அந்த பணியை நான் செய்து முடித்து விட்டேன். இனி இந்த பணியை தொடரப்போகின்றவர் இதோ இருக்கின்றார், இறைவனின் செம்மறி. இவர்தான் மெஸ்ஸியா, அவருக்கு பின்னாலே செல்லுங்கள் என்று
திருமுழுக்கு யோவான் தன்னுடைய அந்த பதவியை ராஜினாமா செய்து தன்னுடைய அந்த பணியின் முக்கியத்துவத்தின் எதிர்காலத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானை பழைய ஏற்பாட்டின் கடைசி இறைவாக்கினர் என்று சொல்லுகிறோம். அவர் இயேசு பிறப்பதற்கு சற்று முன்னதாக பிறந்தார். 6 மாதங்களுக்கு முன்னர் பிறந்தார். ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கு முன்னதாக இருந்த அந்த கடைசி இறைவாக்கினர் யார்? அவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தார் என்பதை ஒருவேளை நாங்கள் அறிந்திருக்கலாம். அறியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். மலாக்கி என்ற இறைவாக்கினர் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் இறைவாக்கினராக அவர் பணியாற்றினார். 400 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் சொன்ன கடைசி வார்த்தை இதுதான்: இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகின்றேன் என்று அந்த மலாக்கி என்ற இறைவாக்கினர் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த வாக்கியத்தை சொன்னவுடன் அந்த இறைவாக்கினர்கள் ஊடாக இறைவனுடைய அந்த பேச்சு, இறைவனங்களுடைய தொடர்பு அத்துடன் நின்றுவிட்டது. 400 ஆண்டுகள் மௌனம். இறைவனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. 400 ஆண்டுகளாக அந்த மக்கள், இறைவன் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் மலாக்கி என்ற இறைவாக்கினரூடாக. அந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும் என்று ஒரு சில ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகள் அல்ல, 400 ஆண்டுகள் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த 400 ஆண்டுகள் மௌனத்தின் பின்னதாக அதை நாங்கள் மிகவும் மகா நிசப்த காலம் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்திலே கிராண்ட் சைலன்ஸ் என்று சொல்லுவார்கள். அந்த மகா நிசப்த 400 ஆண்டு காலத்துக்கு பின்னர் பாலைவனத்திலே அந்த நிசப்தம் கலைக்கப்பட்டது. மனந்திரும்புங்கள், கடவுளின் அரசு நெருங்கிவிட்டது. இந்த வார்த்தைகளோடு அந்த 400 ஆண்டு கால மகா நிசப்தம் கலைந்தது. இந்த வார்த்தைகளை பேசியவர் திருமுழுக்கு யோவான். அன்பார்ந்த சகோதரங்களே, இதே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த மௌனத்தினுடைய அவசியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வருடம் எங்களுடைய மறை மாவட்டத்திலே சமூக தொடர்பு ஆண்டை நாங்கள் அனுசரிக்கின்றோம். உங்களுடைய திருநாள் நவநாட்களிலே கூட நீங்கள் இதை பற்றி சிந்தித்திருக்கிறீர்கள். எங்களுடைய மிகவும் உன்னதமான வல்லமையுள்ள சமூக தொடர்பு என்னவென்றால் மௌனம்தான், அமைதிதான். பல வேளைகளில் நாங்கள் மிகவும் சிறப்பான சமூக தொடர்பு எதுவாக இருக்கும் என்று கேட்டால் நீங்கள் பல பதில்களை சொல்லுவீர்கள். இணையதளங்கள், கைத்தொலைபேசி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்றெல்லாம் இவைகள்தான் மிக சிறந்த சமூக தொடர்பு சாதனங்கள் என்று சொல்லுவீர்கள். அன்பார்ந்த சகோதரங்களே, எல்லாவற்றிலும் சிறந்த சமூக தொடர்பு சாதனம் மௌனம், அமைதி. இந்த அமைதியிலேதான் உண்மையான இறை பிரசன்னம் வருகிறது, இறைவனுடைய வார்த்தை பேசப்படுகிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இந்த 400 ஆண்டுகள் மகா நிசப்த காலம் என்று சொன்னேன். அந்த காலத்திலே இறைவன் எதுவுமே பேசவில்லை என்று அர்த்தமல்ல. அவர் மௌனத்திலே பேசிக்கொண்டிருந்தார். அவர் 400 ஆண்டுகளாக மௌனத்திலே பேசிய அந்த வார்த்தைகளை கேட்பதற்காகத்தான் திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலே போய் மௌனத்திலே இருந்தார். வெறுமனே அவர் மௌனத்திலே இருக்கவில்லை, தன்னையே தாழ்த்தினார். அன்றைய நாட்களிலே மிகவும் கேவலமான ஆடையாகிய ஒட்டக மயிராடையை அணிந்து கொண்டு அந்த பாலைவனத்திலே மௌனமாக இருந்தார்.
அந்த நாட்களிலே மிகவும் கேவலமாகிய உணவாகிய வெட்டுக்கிளியை சாப்பிட்டு கொண்டு அந்த பாலைவனத்திலே அவர் மௌனமாக இருந்தார். ஏன் அவர் மௌனமாக இருந்தார் என்றால், இந்த 400 ஆண்டு மௌனத்திலே ஆண்டவர் என்னத்தை பேசினார் என்பதை கேட்பதற்காக மௌனமாக இருந்து இறுதியாக அதனை கேட்ட பிற்பாடு அவர் பாலைவனத்திலே அவருடைய குரல் ஒலித்தது. ஆண்டவருடைய அந்த வார்த்தையை சொன்னார், மனந்திரும்புங்கள், இறைவனுடைய ஆட்சி நெருங்கிவிட்டது. அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த 2 வார்த்தைகளை திருமுழுக்கு யோவான் பேச வேண்டும் என்பதற்காக இறைவன் 400 வருடங்கள் மௌனத்திலே பேசினார். இந்த 2 வார்த்தைகளுடைய அர்த்தம், இந்த 400 ஆண்டுகளாக இறைவன் பேசினால் எழுதப்படுகின்ற அந்த பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களை விட மிகவும் வல்லமையுள்ள வசனம், மனந்திரும்புங்கள், கடவுளுடைய அரசு நெருங்கிவிட்டது. அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய வாழ்விலே இந்த மௌனத்தின் அவசியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவான் இந்த மௌனத்தினாலே அறிந்து கொண்ட விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவர் சொல்லுவார், நான் மெசியா அல்ல, நான் வெறும் குரல்தான். ஆனால் வார்த்தை ஒன்று இருக்கிறது, அவர்தான் மெசியா. இந்த குரலை பின்பற்ற வேண்டாம், அந்த வார்த்தையை பின்பற்றுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் அந்த போதனையை சொன்னார் என்றால் அதை அந்த மௌனத்திலே தான் அவர் உள்வாங்கிக் கொண்டார். எனக்கு பின்னால் வருகின்றவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியில்லாதவன் என்ற அந்த செய்தியை அந்த மௌனத்திலே பெற்றுக்கொண்டார். நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின்னால் வருபவர் தூய ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமுழுக்கு தருவார் என்ற அந்த மகா உண்மையை திருமுழுக்கு யோவான் அந்த பாலைவனத்தின் மௌனத்திலேதான் அறிந்து கொண்டார். நான் தேய வேண்டும், அவர் வளர வேண்டும் என்று இயேசுவுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கின்ற அந்த சாட்சிய வாழ்வை அந்த மௌனத்திலே திருமுழுக்கு யோவான் பெற்றுக்கொண்டார். அன்பார்ந்த சகோதரங்களே, திருமுழுக்கு யோவான் சொன்ன அத்தனை விடயங்களும் உண்மையானவை என்பது இறைவனால் அங்கே பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. அது எப்பொழுதென்றால், திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்கு திருமுழுக்கு கொடுத்த பொழுது ஆண்டவரை பார்த்து திருமுழுக்கு யோவான் கேட்டார், நானல்லவா உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும், நீரே என்னிடம் வருகின்றீர் என்று கேட்டுவிட்டு திருமுழுக்கு கொடுத்த பொழுது என்ன நடந்தது என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். வானம் திறந்தது, தந்தையாகிய இறைவனின் குரலொலி கேட்டது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள். திருமுழுக்கு யோவான் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் இந்த ஒரு வசனம் நிரூபித்தது. வர இருப்பவர் நான் அல்ல, எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார். நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். நான் தேய வேண்டும், அவர் வளர வேண்டும். இப்படியெல்லாம் திருமுழுக்கு யோவான் சொன்ன அத்தனை விடயங்களும் உண்மையானவை. இவர்தான் என்னுடைய அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஆண்டவருடைய குரலொலி திருமுழுக்கு யோவானின் அத்தனை வார்த்தைகளுக்கும் ஆதாரமாக சாட்சியமாக அமைந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்களும் திருமுழுக்கு யோவானுடைய பக்தர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த மௌனத்தின் பெருமதியை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் மிகவும் கலகலப்பான சத்தங்கள் நிறைந்த உலகம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு நாளும் ஒரு மகா நிசப்தத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருகின்றார். அது எப்பொழுதென்றால் ஒவ்வொரு இரவு வேளையும் நாங்கள் எல்லாரும் அந்த மகா நிசப்தத்திலே வாழ வேண்டும், அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும் என்றுதான் இந்த இரவு வேளைகளை எங்களுக்கு தருகின்றார். இங்கே இருக்கின்ற குருக்கள் துறவிகளுக்கு தெரியும்,
நாங்கள் செபிக்கின்ற காலை செபம், மாலை செபம் என்று இருக்கிறது. அந்த இரவு செபம், இரவு 9 மணிக்கு சொல்லப்படுகிற அந்த செபம் முடிந்த பிற்பாடு அந்த செபத்தின் இறுதியிலே அடைப்புக்குறிக்குள்ளே போடப்பட்டிருக்கும் The grand silence begins now. அந்த மகா நிசப்தம் இப்பொழுது ஆரம்பமாகிறது என்று அங்கே போடப்படுகிறது. பின்னர் அந்த நிசப்தம் எப்பொழுது கலைகிறதென்றால், காலையிலே எழுந்து ஆண்டவரே என் உதடுகளை திறந்துவிடும், என் வாயுமது புகழ்ச்சியை எடுத்துரைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மகா நிசப்தம் கலைகிறது. ஒவ்வொரு நாளும் இது நடக்கிறது அன்பார்ந்த சகோதரங்களே. ஆனால் இப்பொழுதெல்லாம் அன்பார்ந்த சகோதரங்களே, இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் வந்த பிற்பாடு இரவு முழுவதும் சத்தத்தோடு வாழ பழகிவிட்டோம். பல வேளைகளில் 12 மணிக்கு சொல்லுகிற செபம், 2 மணிக்கு சொல்லுகிற செபம், 3 மணிக்கு சொல்லுகிற செபம், 4 மணிக்கு சொல்லுகிற செபம் என்று இரவிலே நித்திரையே இல்லாமல் ஒவ்வொரு மணித்தியாலத்துக்கும் செபம் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறு வயதிலே இருந்த பொழுது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட மாலை செபம், ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் மனிதன் இளைப்பாற கட்டளையிட்டீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இங்கே இருக்கிற பலருக்கு அந்த செபம் இப்பொழுது மறந்திருப்பீர்கள். அந்த மாலை செபம் இப்படித்தான் ஆரம்பமாகிறது. ராத்திரி வேளையில் மனிதன் நித்திரையால் இளைப்பாற கட்டளையிட்டீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று அந்த இரவு வேளையின் மகா நிசப்தத்தின் அந்த இளைப்பாறுதலின் அவசியத்தை இந்த சமூக தொடர்பு சாதனங்களால் நாங்கள் மறந்து விட்டோமா என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவான் இந்த மௌனத்தின் உன்னதத்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். எங்களுடைய உள்ளமும் உடலும் ஆன்மாவும் இறைவனுடைய பிரசன்னத்திலே நுழைவதற்கு இந்த மௌனம் எவ்வளவு அவசியமானது. இறைவன் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பதற்கு இந்த மௌனம் எவ்வளவு தேவையானது என்பதை திருமுழுக்கு யோவான் எங்களுக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, திருமுழுக்கு யோவானுடைய தந்தையார், அவருக்கு அந்த சம்மனசானவர் மங்கள வார்த்தை சொன்ன பொழுது அவர் இது எப்படி ஆகும் என்று கேட்டபடியால் அவரை இறைவன் மௌனத்துக்குள்ளே அனுப்பினார். அன்றிலிருந்து அவர் பேச முடியாமல் இருந்தார். 10 மாதங்கள் அவர் மௌனமாக இருந்தார். 10 மாதத்துக்கு பின்னர் திருமுழுக்கு யோவான் பிறந்த பொழுது இவருக்கு என்ன பெயரை சூட்ட வேண்டும் என்று கேட்டபொழுதுதான் அவருடைய மௌனம் கலைந்தது. இவருடைய பெயர் யோவான் என்று சொன்னார். சக்கரியாவுக்கு இறைவன் கொடுத்தது தண்டனை அல்ல. அந்த 10 மாத மௌனம், உனக்கு பிறக்கப் போகின்ற குழந்தை யார், எதற்காக இந்த குழந்தையை நான் உனக்கு தருகிறேன், இந்த குழந்தையினூடாக என்னுடைய மக்களுக்கு நான் என்னத்தை செய்ய விரும்புகிறேன், இந்த குழந்தையை நீ எவ்வாறு பராமரிக்க வேண்டும், இந்த குழந்தையினுடைய பணி வாழ்வை நீ எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்காக 10 மாதங்கள் அந்த சக்கரியாவை மௌனத்துக்குள்ளே கொண்டு போனார். அந்த மௌனத்திலே அவர் இறைவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டார். தனக்கு கொடுத்த அந்த குழந்தையை அந்த இறைவனுடைய திட்டப்படி வளர்த்து இறைவனுக்காக கையளித்தார். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்று நாங்கள் இந்த அற்புதமான புனிதருடைய திருநாளை கொண்டாடுகிற பொழுது எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் தன்னுடைய வாழ்விலே கொண்டிருந்தார். இந்த மௌனத்துக்குள்ளே போக வேண்டுமென்றால் தாழ்ச்சி வேண்டும், பருத்தியாகம் வேண்டும், பொறுமை வேண்டும், தனிமை வேண்டும், பாலைவன அனுபவம் வேண்டும் என்பதையெல்லாம் அவர் எங்களுக்கு சொல்லித்தந்து இதன் மூலமாக எமது வாழ்விலே எவ்வளவுக்கு அதிகமாக அமைதியிலே இறைவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அனுபவிக்கின்ற அந்த உன்னதமான சீடர்களாக திருமுழுக்கு யோவானின் பக்தர்களாக வாழ இறைவனுடைய அருளை மன்றாடுவோமாக. ஆமீன்.